காலை நீட்டி உட்காந்தோம்னாலே முட்டி வந்து கீழே படியாது. லேசா அப்படி தூக்குன மாதிரியே இருக்கும். ஒரு சிலருக்கு 2 காலும் தூக்கி இருக்கும். ஒரு சிலருக்கு 1 கால் தான் தூக்கி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் காலை நீட்டி உட்காரும்போது கால் கீழே படியாம இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னே தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி படியாம முட்டி வந்து மேல தூக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை சரி பண்றதுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கால் இந்த மாதிரி படியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 3 மசில்ஸை நம்ம சொல்லலாம். இந்த 3 தசைகள் தான் நம்ம கால் வந்து முழுசா நீட்ட முடியாம தடுக்குது. அதுல முதல் முக்கியமான விஷயம் நம்ம இடுப்புல இருக்கக்கூடிய ஹிப் பிளெக்ஸார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடுப்புக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய மசில் வந்து என்ன பண்ணும்னா டைட் ஆகி இப்படி இழுக்கும் காலை. இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கால் வந்து மடங்கிடும். ஸோ இப்படி மடங்கும் போது இந்த பின் தொடை மசில் இருக்கு இல்லைங்களா, இந்த பின் தொடை தசைகளும் வந்து இறுக்கமடையும். இல்ல வந்து ஷார்ட்னஸ் ஆகும். ஸோ இது குறிப்பா எப்பெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜாப் எல்லாமே டெஸ்க் ஓரியன்டா இருக்கு. அதாவது நம்ம சிட்டிங் ஜாப் நிறைய பண்றோம் இல்லைங்களா, அப்ப வந்து காலை மடக்கியே உட்காரும் போது இங்கேயும் டைட் ஆகும், தொடையும் நம்ம கால் மடக்கி இருக்கிறதுனால எப்பவும் டைட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்பவுமே வந்து காலை மடக்கியே வச்சு நம்ம சிஸ்டம் ஒர்க்கோ இல்ல மத்த ஒர்க்கோ சிட்டிங் ஜாப்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த மசில் மடங்கி இருந்து இந்த லென்த்லயே வந்து நின்றும். ஸோ அப்படி நிக்கிறத வந்து மசில் ஷார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மசில் வந்து அதோட சைஸை குறைச்சிக்கிறது, நம்ம அதிகமா காலை நீட்டுற ஆக்ஷனும் நம்ம பண்ணாம இருக்கிறது. அதாவது நம்ம இப்படி மடக்கி உட்காந்தே வேலை பார்க்கறதுனால மேல் தொடை மசில் எல்லாமே வீக் ஆயிடும். ஸோ அந்த வீக்னஸ் நம்ம பொருட்படுத்தாததும் நம்மளோட இந்த பின்தொடை தசைகள் வந்து இறுகி போறதுக்கு ஒரு காரணம். நம்ம கால் இப்படி நீட்டி இருக்கும்போது இந்த நீட்டி இருக்கிற ஆக்ஷன்ல இருந்து திருப்ப மடக்கிறதுக்கு இந்த பாப்லிட்டியஸ் மசில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம காலை மடக்க ஆரம்பிக்கும். அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட இந்த பின்தொடை மசில் அதை டைட் பண்ணி நல்லா எடுக்கும். நம்ம மேல முட்டியோட சேர்த்து இந்த மாதிரி தூக்குறதுக்கு இந்த இடுப்புல இருக்கக்கூடிய மசில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 தசைகளுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஒர்க் நடந்தா மத்த ஒர்க் ஈஸின்ற மாதிரி இது 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த 3 தசைகளையும் எப்படி நம்ம சரி பண்ணி படியாத நம்மளோட காலை திரும்ப வந்து தரையில படிய வைக்கலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்ப சொன்ன 3 தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ண போறோம். ஸ்ட்ரெச் பண்றதுனால ஏற்கனவே சுருங்கி போயிருக்க இல்ல ஷார்ட் ஆகியிருக்க அந்த மசிலை வந்து நம்ம திரும்ப நீட்ட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த பின் தொடை மசிலையும் முட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாப்லிட்டிஸையும் சேர்த்து, ஏன்னா அது தனியா ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, ரொம்ப சின்ன மசில் பாப்லிட்டியஸ் அப்படின்றது. ஸோ வந்து நம்ம மெயினா வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணலாம், அதாவது பின் தொடை மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். வாங்க அந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவல் எடுத்துட்டு அந்த டவலை வந்து கீழே போட்டுட்டு காலால மிதிச்சுக்கோங்க. இது குறிப்பா இந்த மெத்தடை வந்து வயசானவங்க ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவலால பிடிச்சிட்டு நேரம் மேல தூக்கிக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா அந்த பாப்லிட்டியஸ் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகும், அதாவது கெண்டை சதை மசில். அது கூடவே வந்து நம்மளோட இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். இது நீங்க பண்ணும்போது உங்களோட முன்தொடை மசில் இன்னும் டைட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க, இவ்வளவு தூரம் எங்களால் தூக்க முடியாது, அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு. உங்களுக்கு எவ்வளவு தூரம், ஏன்னா எல்லாருக்குமே இவ்வளவு தூரம் பிளெக்சிபிளா இந்த மசில் நீளாது. நான் சொன்ன மாதிரி அந்த டைட்னஸ் இருந்தது அப்படின்னா நீங்க இவ்வளவு தூரம் தூக்கும் போதே உங்களுக்கு வலி சிவியரா இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களால எவ்வளவு தூரம் வலியை பொறுத்துட்டு தூக்க முடியுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் தூக்குனீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி தூக்கி வந்து 20 செகண்ட் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி 2 காலுக்குமே பண்ணிக்கணும். இந்த மசில் ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். அது எப்படின்றத சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்துக்கோங்க. சேர் எடுத்துட்டு நேரா நின்னுக்கோங்க. சைட்ல ஏதாவது செவரு இருந்தா செவரு கூட பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு பொறுமையா ஒரு காலை தூக்கி சேர் மேல வச்சிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதத்தை வந்து நீங்க மேல இப்படி தூக்கக்கூடாது, பாதம் கீழே இருக்கட்டும். ஸோ கீழே வச்சுட்டு 2 முட்டியை அழுத்திக்கிட்டு நல்லா எவ்வளவு குனிய முடியுமோ நல்லா குனிங்க. ஆப்போசிட் காலை லேசா பெண்ட் பண்ணி இந்த காலில் வெயிட் போட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த தொடை மசிலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண ஒவ்வொரு நாளுமே நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த மசில் வந்து நல்லா நீளும். ஸோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி அதோட லென்த் அதிகமாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு அந்த கால் நீட்டி நம்ம உட்காரும் போதுமே கீழே படியும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெச் பண்றோம். இது வந்து 20 செகண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிப் பிளெக்ஸார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரண்ட் சைட்ல இருக்கக்கூடிய மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே நின்னுக்கோங்க. நின்னுட்டு ஒரு கால் முன்னாடி வச்சுக்கோங்க, இன்னொரு காலை சைட்ல வச்சுக்கோங்க. சைட்ல வச்சுட்டு நேரா அந்த கையை தூக்கிட்டு லேசா இந்த இடுப்பை முன்னாடி இப்படி தள்ளினீங்கன்னா போதும். இதுலயே வந்து உங்களுக்கு நல்லா இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணும்போது 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு 2 காலுக்குமே பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே, இதுலயும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியல அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. அது எப்படின்னா, பெட் மேல பண்றவங்க பெட்ல பண்ணுங்க, தரையில பண்ண முடிஞ்சவங்க தரையில பண்ணிக்கோங்க. ஸோ நான் பெட்லயே பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ பெட்ல இந்த மாதிரி முட்டி போட்டுக்கோங்க. முட்டி போட்டுட்டு ஒரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு கால் முன்னாடி வச்சுட்டு இந்த கால் இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம உடம்ப அப்படியே பொறுமையா முன்னாடி கொண்டு போயிட்டு நேரா பாருங்க.
ரொம்ப இதுவா இருந்ததுன்னா கொஞ்சம் மேல இப்படி கை தூக்கிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஏரியா வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச் ஆகுற ஃபீல் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது வந்து சரி. இல்ல அப்படின்னா தப்பு நீங்க பண்றது. ஸோ இந்த மாதிரி நல்லா நிமிர்ந்து வளைஞ்சு இந்த இந்த ஏரியா ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு நீங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கணும். இதுவும் பண்றது கஷ்டமா இருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங்லேயே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 காலுக்குமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அந்த மூட்டை முன்னாடி இப்படி நீட்டிக்கிட்டு அப்படியே இந்த சைடு கையை இப்படி மேலே தூக்குனீங்கன்னா போதும். இந்த ஏரியா வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகிடும். இந்த மாதிரி வந்து 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஹிப் ஃப்ளெக்ஸர் வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்போ வந்து இந்த 3 தசைகளையும் எப்படி நம்ம வந்து லென்த் அதிகமாக்குறது, அதாவது சுருங்கி போயிருக்க தசையை வந்து நம்ம எப்படி நீட் ஆக்குறது அப்படின்றத பார்த்துட்டோம். இதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங். அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்தொடை மசில் டைட்டா இருக்கிறதுனால முன்தொடை மசில் வந்து வீக் ஆயிடும். ஸோ இந்த வீக்னஸை குறைக்கிறதுக்கு இதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போதுமே இந்த மசில் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு லென்த் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், முன்தொடை மசில்ஸை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த முன்தொடை மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் கால் படியறதுக்கும் முக்கியமான எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி ஒரு தலையணை கீழே போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ குதிகால் கீழே இருக்குங்களா? ஸோ இப்படி உட்கார்றவங்க உட்காந்துக்கலாம், படுத்துக்கிட்டும் நீங்க பண்ணிக்கலாம். கீழே படுத்துக்கிட்டுமே நீங்க இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலுக்கு கீழே வந்து பில்லோ வச்சுட்டு இங்க பாருங்க, முட்டியை ஜஸ்ட் டைட் பண்ணா போதும், மேல வந்துடும் பாதம். பில்லோ விட்டு கால் மேல தூக்க கூடாது. பில்லோலயே வச்சுட்டு இந்த தலையணையை லேசா அழுத்துற மாதிரி நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த தசையை நீங்க டைட் பண்ணும்போது பாதம் மேல வந்துடும். இந்த மாதிரி 10ல இருந்து 15 முறை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியுமே 2 காலுக்குமே நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு காலுக்கு 15 முறை பண்ணிட்டு அடுத்த காலுக்கு திரும்ப 15 முறை பண்ணலாம். நீங்க இதை நீங்க வந்து உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், இல்ல படுத்துக்கிட்டும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பெட்லயே உட்காந்துக்கிட்டு காலை நல்லா தொங்க போட்டுக்கணும். இல்ல சோஃபா, சேர் எதுல வேணாலும் நீங்க உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு காலை இந்த மாதிரி தொங்க போட்டு ஸ்லோவா மேல இப்படி நீட்டணும், திரும்ப ஸ்லோவா கீழே விடணும், ஸ்லோவா நீட்டணும், ஸ்லோவா கீழே விடணும். எவ்வளோ ஹைட் உங்களால மேக்சிமம் மேல நீட்ட முடியுமோ நீட்டுங்க. இந்த மாதிரி 10ல இருந்து 15 முறை நம்ம வந்து கண்டினியூவா பண்ணிக்கணும். அதுதான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணும்போது வந்து உங்க பாதத்தை மேல தூக்கிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 2 காலுக்குமே பாதத்தை மேல தூக்கி பண்ணணும். பாதம் அப்படி கீழே தொங்கக்கூடாது, மேல தூக்கி இருக்கணும். அது மாதிரி உட்காரும் போதுமே இந்த கட்டிலுக்கும் உங்க முட்டிக்கும் இடையில கேப் இல்லாம பார்த்துக்கோங்க. நல்லா பின்னாடி நகர்ந்து நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி 2 காலுக்குமே பண்ணிடுங்க. இந்த மாதிரி சேர்ல உட்காந்துக்கோங்க. சேரோட எட்ஜ், அதாவது இந்த நுனி பகுதியில நகர்ந்து உட்காந்துக்கிட்டு 2 கையாலையும் சேரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை மட்டும் இப்படி கீழே நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு பாதத்தை மேல தூக்கிக்கோங்க. ஸ்லோவா இந்த கால் இப்படி மேல தூக்கிட்டு இறக்குங்க. ஸோ நீங்க இது பண்ணும்போதுமே நம்மளோட இந்த தொடைப்பகுதி தசைகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இது ஸ்ட்ரென்த் ஆகும்போது நமக்கு பின்தொடை மசில் வந்து டைட்னஸ் குறையும். ஸோ அதுக்கு இது முக்கியம். ஸோ மூட்டு வலிக்கெல்லாம் கூட இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்ஸசைஸை ஒரு 10ல இருந்து 15 முறை நம்ம மேலே தூக்கி தூக்கி பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி 2 காலுக்குமே. அடுத்து இந்த காலை மடக்கி வச்சுக்கணும். இந்த கால் நீட்டிட்டு நேரா உட்காந்துட்டு இப்படி உங்களால இந்த முட்டியோட ஹைட்டுக்கு தூக்குனீங்கன்னா போதும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம படிக்கட்டில் 2 கையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே ஏறி ஒரு காலில் நிற்கணுங்க. நின்றுட்டு இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, முட்டி இப்படி மடிச்சிருக்குன்னா எவ்வளோ தூரம் நேராக நீட்ட முடியுமோ நீட்டிட்டு நீங்களும் நேராக நிற்கணும். ஸோ இந்த மாதிரி இப்படி மடிஞ்சிருக்க காலை நல்லா நீட்டிக்கணும். திரும்ப பொறுமையாக மடித்து கீழே இறங்கிக்கணும். திரும்ப ஏறி நல்லா நீட்டி லாக் பண்ணணும் காலை முட்டியை. திரும்ப இறங்கிக்கணும். 2 சைடும் பிடிச்சிக்கணும். நம்ம படியை வந்து பிடிச்சிட்டு திரும்ப ஏறணும், இறங்கணும், ஏறணும், இறங்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஏற சொல்லிட்டாரேன்ட்டு இப்படி பாதி பாதி ஏறிட்டு இறங்குவீங்க. இது வந்து தப்பு. நம்ம ஃபுல்லா ஏறிட்டு முட்டி இப்படி லாக் பண்ணீங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்ட். ஸோ முட்டி முழுசா லாக் ஆகணும், திருப்ப விடணும். 2 சைடும் பிடிச்சிட்டு பண்ணுங்க. அப்பதான் வந்து சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சாயாம இருப்பீங்க, கீழே விழாமலும் பண்ண முடியும். இந்த மாதிரி முட்டியை வந்து லாக் பண்ணி இந்த காலுக்கு 10 முறை, திரும்ப அடுத்த காலுக்கு 10 முறை ஏறிட்டு முழுசா லாக் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். அவ்வளவுதாங்க. இதுல சொல்லியிருக்க உடற்பயிற்சிகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். உங்களோட முட்டி தரையில படியல அப்படின்னா இந்த எக்ஸசைசஸ் பண்றது மூலயமா உங்க முட்டியை திரும்ப தரையில படிய வைக்க முடியும். முட்டியை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளையும் நம்ம லூஸ் பண்ணி இது வந்து நடக்கிறதுக்கும், முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்குமே இந்த உடற்பயிற்சிகள்லாம் பயன்படும். ஸோ இது தினமும் பண்ணி உங்க கால்களை ஆரோக்கியமாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.